கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இந்த நாளின் தலைப்பு, நாம் தூஷிக்கும் போது, பிறரை தூஷிக்கும் போது தேவ ஆவியானவர் துக்கமடைகிறார். எபேசியர் 4:31 தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அதை இன்னைக்கு உள்ள தியானத்திற்காக இந்த வசனத்தை வாசிக்கணும்னா, சகலவிதமான தூஷணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஏன் இந்த தூஷணம் நம்ம செய்யக்கூடாது? ஏன் இது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் பின்பகுதி இப்படியாக சொல்கிறது: கோள் சொல்கிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கோள் சொல்கிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். இன்னும் 2 வசனத்தை உங்க முன்பதாக வச்சுட்டு அப்புறம் அதை குறித்து பேச முற்படுகிறேன். மாயக்காரன் நீதிமொழிகள் 11:9 மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது நம்ம இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புறம் கூறுதல் ஒரு பெரிய தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, நம்ம பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமான நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு அறிவானவர்கள் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மளை வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த புறம் கூறுதல், கோல் மூட்டி விடுறது எப்படிப்பட்ட புத்தி அப்படின்னா, இது யார் செய்வாங்க அப்படின்னா, பலவீனமானவர்கள், கோழைகள், ஒரு நேரடியா முகத்தை பார்த்து அவங்க கிட்ட ஒரு காரியத்தை சொல்ல முடியாத திராணியற்றவர்கள், பிசாசின் பிடியில இருக்கிறவங்க, பிசாசுக்கு அடிமைத்தனத்துல இருக்கிறவங்க தான் புறம் கூறி திரிவாங்க. முன்னாடி பேச தெரியாது, பின்னாடிதான் பேச தெரியும். அது உண்மையோ பொய்யோ நேரடியாக பேச திராணியற்றவர்கள், கோழைகள். இப்பேற்பட்ட தன்மை தேவனுக்கு விரோதமா. இதை தேவன் வெறுக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு தேவன் கட்டளைகளை சொல்லும் போது அவர் சொல்றாரு, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் மிங்கும் கோல் சொல்லி தெரியாயாக, பிறனுடைய இரத்த பலிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். அதுல ஒவ்வொரு இதையும் சொன்ன பிறகு 19ஆம் அதிகாரத்துல நான் கர்த்தர் அப்படின்னு சொல்ற. பிகாஸ் அவருடைய ஐடென்டிட்டிக்கு நேராக நம்மளை நடத்திட்டு இருக்காங்க. அவருடைய அடையாளத்துக்கு நேராக, அவருடைய தன்மைக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தார். அதிலும் புதிய இஸ்ரவேலராக இருக்கிற நம்மளை கர்த்தர் ரொம்ப அதிகமாக அவர் நேசிக்கிறபடினாலே, நம்மை குறித்து ஒரு உயரிய நோக்கம் திட்டம் வைத்திருக்கிறதுனாலே, இந்த புறங்கூறி திரிகிறத ஆண்டவர் இது பண்ண அடியோட வெறுக்கிறார். அதுல இந்த வசனத்தின் பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, பிறனுடைய இரத்த பலிக்கு உடன்பட வேண்டாம் அப்படின்னா என்ன? நீங்க புறம் கூறி சொல்லிட்டு போன உடனே அந்த மனிதன், நீங்க மேல அந்த மனுஷி என்ன விதமான பாடுகளுக்கு உட்லாக கடந்து செல்றாங்கன்னு தெரியுமா? ஒருவேளை
அவங்க வேலையிலேருந்து அவங்க இழப்பை சந்திக்கலாம், இல்லை உயிர் சேதம் வரலாம், உடம்பு நல குறைவு வந்து அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகலாம், இல்லை வேற யாராவது அவங்களே தாக்கி கொலை கூட பண்ணிடலாம் புறம் கூறி தெரிகிறதுனால. ஸோ அப்போ அதனால் உண்டாகும் பழி யார் மேலே வந்து தெரியும், நான் இங்கேயும் அங்கேயும் போய் இந்த புறம் சொல்லிட்டு அலையிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே வந்து விடும். அந்த இரத்த பலிக்கு உடன்படான்னு ஆண்டவர் எச்சரிக்கின்றார். சங்கீதக்காரன் சங்கீதம் 101:5 இப்படியாக சொல்லுறான், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். தேவனுடைய தன்மை, அந்த 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 101 சங்கீதமே ஒரு ஜெபம் சங்கீதம். அதுல வந்து அவன் தேவனுடைய தன்மைகளை வாஞ்சித்து அவன் சொல்றத பார்க்கிறோம். தேவனை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறதை அந்த சங்கீதத்துல நாம் பார்க்கலாம். அதுல இந்த வார்த்தை வருது, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். சோ இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். நம்ம சங்கீதக்காரன் அளவுக்கு போய் சங்கரிக்க போக வேண்டிய இது கிடையாது. அவரு ராஜா, அவர் செஞ்சாருன்னா பரவாயில்ல. நம்ம போய் இப்ப நமக்கு அவதூறு சொல்லிட்டு அலையிறவனை நம்ம போய் கொலை செஞ்சிட்டு இருக்க முடியாது. அது குற்றம், அதுக்குண்டான இடம் நமக்கு இல்லை. ஆனா அந்த இரத்த பலிக்கு உடன்படாதேன்னு சொல்லியிருக்காருல, வேற யாரையாவது பத்தி வந்து பேசினாங்கன்னா நம்ம காது கொடுத்து கேட்டாலும் சரி, மௌனமாக இருந்தாலும் சரி, நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம அந்த தூஷணத்திலே பங்கு பெறுகிறோம். ஸோ அதை தயவு செய்து நீங்க அந்த நபரிடத்துல நேரடியாக போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை நீ என்கிட்ட இதை சொன்னேன்னா நான் கண்டிப்பாக அந்த நபரிடத்துல போய் சொல்லுவேன் என்று சொல்றோம். ஸோ அடுத்தவர்களை தூஷித்து அவங்களுடைய மேன்மையை, அவங்களுடைய கனத்தை கனவீனப்படுத்துகிற விதத்துல அவதூறு பேசுவது என்பது தேவனுக்கு மிகவும் பிரியமில்லாத ஒரு காரியம். அதனால தான் பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்படியாக சொல்கிறார், ஒருவனையும் தூஷியாமலும், அதுக்கப்புறம் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சார்ந்த குணத்தை காண்பிக்கும்படி அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஸோ இந்த தியானத்திற்காக இந்த வசனத்தை இப்படி வாசிக்க விரும்புகிறேன். ஒருவனையும் தூஷியாமல் எல்லா மனுஷருக்கும் சார்ந்த குணத்தை காண்பிக்கும்படி நீங்களும் நானும் முயற்சி. எல்லா மனுஷன், அவிசுவாசி கூட நம்ம அப்படி செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அதிகமாக விசுவாசி, சகோதரன் என்று சொல்லுகிறவனை, சகோதரி என்று சொல்லுகிறவளை நம்ம தூஷிக்க கூடாது. அவங்களிடத்துல நேரிடத்துல போய் சொல்லணும். அவங்ககிட்ட போய் சொல்றதுக்குண்டான திராணி இல்லையா, நமக்கு அந்த பயம் இருக்கா, அட்லீஸ்ட் தேவனிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே இவங்களை மாற்றோம், இவங்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கலாம். மாறாக அவதூறு பண்ணுகிறவர்களை இரத்த பலிக்கு உட்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் அவரை பிரியப்படுத்தும்படி இந்த புறம் கூறுதலை, தூஷணத்தை நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றோம், அதை களைந்து போடும். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களிலே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு கூட வெற்றியுள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு அருள் புரியும். எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்யும். எல்லா துதி கன மகிமை ஆவும் முக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே தொடர்ந்து கிரியை செய்யும்.